ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன கேம் பார்க்க போறோம்னா பாப்பி ப்ளே டைம் அந்த கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கிழமை வந்து சொல்லிட்டு இருந்தான், இந்த கடை எந்து, இந்த கடையில் இருக்க பொம்மையெல்லாம் எந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை. கிழமை மூஞ்சியா பார்க்கவே பிடிக்கல. ஸ்கிப் அடிச்சு உள்ளே போயிட்டேன், கேமுக்குள்ளே போயிட்டேன். ஏன்னா திமுறா பேசுகிறாங்க. இந்த கடையில் இருக்க எல்லா பொம்மையும் என்ன வாங்குறீங்க, வாங்குங்க, வாங்கினா போய்க்கோங்கண்ணா. சரி அப்படின்ட்டு நான் வாங்காமல் உள்ளே போயிட்டேன். நமக்கு தேவை கேமு, அவ்வளோதான். உள்ளே போய் பார்ப்போம். என்னடா இது, மிஷின்ஸ்லாம் இருக்குது. சரி, ஓகே. இதை எப்படி ஓப்பன் பண்ணுறணும் அப்படின்னு நான் காட்டுறேன். ஏன்னா அந்த இது பஸ்ஸில் எப்படி ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு தெரியும். இங்கே வந்தீங்கன்னா மேலே ஒரு ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கும். ட்ரெயினை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பச்சை, அடுத்து ரோஸு, அடுத்து மஞ்சள், அப்புறம் ரெட்டு. ஓகே, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்டாக அதில் போய் போட்டுறணும். அப்போ தான் அதுவும் ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ ஃபஸ்ட்டு அதை தான் அமுக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கிட்டிங்கன்னாங்களாம் வேலை செய்யும். பார்த்துக்கோங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. பச்சை, ரோஸு, மஞ்சள், ரெட்டு. ஓகே, இதை கரெக்டாக போய் அதில் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிக்கும் டோரு. பச்சை, ரோஸு, மஞ்சள், ரெட்டு, அவ்வளோதான். என்னோட டோர் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகிடுச்சா? நான் தான் பார்க்கல. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு சிடி கேசட்டு, இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு போய் இந்த மிஷினில் வச்சுருங்க. அப்போ அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்லுவாங்க. இந்த மிஷினை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. இதுதான் நம்மளோட ப்ளூ ஹேண்ட். இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக புரியும் இந்த கையை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா முதுகுக்கு பின்னாடி மாட்டிக்கணுமா. இந்த பக்கம் கிளிக் பண்ணால் இந்த பக்கம் வருமா, இந்த பக்கம் கிளிக் பண்ணால் இந்த பக்கம் வருமா. அங்கே வருங்க, லாங்கில் இருக்க பொருளெல்லாம் இது மூலமாக தொட முடியுமா. அப்புறம் அந்த லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே அதை கிட்டக்கையும் இழுத்துக்க முடியுமா அங்கே இருக்க பொருளை. இந்த ரெண்டு கையும் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு கையாலே அதை பிடிச்சிக்கலாமா. ஒருத்தோட தலையை பிடிச்சி இப்படி இழுத்து பிச்சு விட்டானா அந்த கடையில் வேலை பார்க்குறவன். அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரெண்டு பக்கமும் ஈஸியாக நம்மளால் தொட்டு அங்கிட்டு இங்கிட்டு நகர்ந்துக்க முடியுமா. நகர்ந்துக்கிறதுக்கு இல்லை, இது பவர் சப்ளை. தேங்க்யூ. ஓகே, இதெல்லாம் எனக்கு தேவையில்லடா, இதெல்லாம் தெரியும்டா எனக்கு. இந்த கையை வச்சு என்னென்ன பண்ணலான்னு நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிடாதீங்க. இல்லை, ஓப்பன் பண்ணுங்க பண்ணுறாடே. அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு. என்ன அதுவும் வந்து ஒட்டிக்க மாட்டேங்குது. நம்மளா போய் தான் கிட்ட போய் தான் எடுக்கணுமோ. ஓகே, எடுத்தாச்சு. கிளிக் பண்ணாலே நம்ம கையில் வந்து அதே மாட்டிக்கிச்சு. ஓகே, இதை வச்சு ஏதாச்சும் பண்ணி பார்க்கலாம். சேரே இங்கே வா. இங்கே பார்த்தீங்களா வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த கை. இன்னொரு கை வேறு இருக்கும், அதை காணும். ஒருவேளை அது இன்னொரு இடத்துல இருக்குமோ. சரி, ஓகே, இந்த இடத்த விட்டு போய் கிளம்புவோம். இந்த இடத்துக்குள்ளே போகணுன்னா இதை வந்து அமைக்கிறணும். அப்போ தான் இந்த பக்கம் இதுக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்குது. அது வழியாக போய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்மளோட இன்னொரு கையை. இங்கே என்னடா இதுக்குள்ளே இருக்குது இந்த பூச்சி. இதுதான் அந்த மான்ஸ்டரு. மான்ஸ்டரு, நீ என்ன நின்றுட்டு இருக்க, என்னை கடிக்கவா? பாவம், சிலையில் காசு இல்லை போல அதுட்ட. அதனால் பவர் இல்லை, பவர் பேட்டரி போடாமல் இருக்காங்க. பவர் சப்ளை கொடுத்து விட்ருவோம் அதுக்கு. என்னடா சவுண்டு கேட்குது. சாவி வச்சிருக்க நீ. உன்ட்ட எப்படி சாவி வந்துச்சு? ஒருவேளை நமக்கு ஹெல்ப் பண்ணுற பூச்சி போல இது நமக்கே ஹெல்ப் பண்ணுது கைஸ். நம்ம தான் இதை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது பேய் அப்படின்னு. பாப்பி ஒருவேளை இந்த மாதிரி உதவி பண்ணி லாஸ்ட்டில் நம்மளுக்கே சோழியை முடிக்க பிளானை பண்ணுதோ, அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. முதல் சப்ளை பண்ணிடுவோம், பவர் சப்ளை. இதை பிடிச்சி இழுத்தோம்னா போதும், கதவை ரெண்டாக போயிடும். ஃபஸ்ட்லேருந்து ரெண்டாவது ரெண்டு இது இருக்குது. ரெண்டு இதுக்கு நான் கரெக்டாக பவர் சப்ளை கொடுக்கணும். இந்த இருக்குது ஒரு இது. ஃபஸ்ட் லைட் எரியுதா பார்த்துமா? எரியுது. ரெண்டாவது லைட் இது இங்கிட்டு இருக்கா? இங்கிட்டு இல்லை, இங்கிட்டு பாதையே இல்லையடா. அப்போ ரெண்டாவது பக்கம் அங்கிட்டு இருக்கோ, கொஞ்சம் தள்ளி இருக்கு போல. இந்தா இருக்கு. இதை எடுத்துட்டு செகண்ட் இதாக இருக்குது. எப்படியே பவர் சப்ளை கொடுத்தாச்சு கைஸ். என்ன ஓப்பன் ஆயிடுச்சாடா டோரு? இன்னும் ஓப்பன் ஆகலையா? இதாக இருக்குது. இதில் கையை வச்சோம்னா போயிடும், ஓப்பன் ஆயிடும். அதுவே ஓப்பன் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓப்பன் ஆயிடுச்சு, உள்ள போலாம். எங்கடா வேற எவனுமே இல்லைங்க எனக்குள்ள. இந்த டோர் மட்டும்தான் ஓப்பன்ல இருக்கு. என்னது இது? இதுக்குள்ள தண்ணிலாம் சிந்தி கிடக்கு. ஒருவேளை அந்த பேய் இதுக்குள்ளதான் உயிரோட இருக்கோ.
இதுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. ஐயோ வந்துடக்கூடாது 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 வந்துடக்கூடாது. அவன் கேம் முடியும் போது தான் வரும்னு சொன்னாங்க. ஆனால் இப்பயே வந்துருமோ? எனக்கு இதை பார்க்கும் போதே பயமா இருக்கு. இப்பயே வந்துருமோ இப்பயே வந்துருமோன்னு. ஓகே, இதில் தான் அந்த ரெட் கலர் கை இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி கலர் கலராக இருக்க ஒரு பாக்ஸாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் இதில் வச்சிடணும் கரெக்டாக. இதில் வச்சாதான் நமக்கு அந்த ரெட் கலர் ஹேண்டு கிடைக்கும். ப்ளேஸ் பண்ணிட்டேன். உடனே ஒன்று ப்ளேஸ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 3 இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா மேலே க்ரீனு. அவ்வளோதான், க்ரீன் எடுத்தாச்சு. வேறு என்ன கலரு கரெக்டாக பார்த்தோம்னாலே தெரியும். கிட்ட கிட்ட தான் இருக்கும். எங்கே அடுத்த கலர் எங்கே இருக்குது? வேறு இந்த இருக்குது, எல்லோ கலர் இருக்குது. எல்லோ 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 கிடச்சிடுச்சு. அடுத்து எங்கடா அடுத்த கலரு? அடுத்த கலர் நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நானும் பார்க்க முடியல. எங்கடா இருக்குது? இந்த காணவே காணோம். எங்கேயாச்சும் இருந்தால் ஈஸியாக அதை எடுத்துகிட்டு போய் மாட்டிட்டு அடுத்த சட்டை புட்டு கிளம்பலாம். இப்போ எங்கேயுமே காணோம். எங்கடா இருக்குது? எங்கே இருக்குது? எங்கிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். இங்கிட்ட ஏதாச்சும் பெட்டிக்கு பின்னாடி. இங்கே ஒரு டோர் இருக்குது. இந்த டோருக்கு பின்னாடி ஏதாச்சும் இருக்குமா? ஓ, இந்த டோரா? மேலே போய் வைக்கிறதுக்கா? நான் அது ஏதாச்சும் புது டோராக இருக்கும் போல். இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது என்ன புது டோராக இருக்குது? சரி, ஓகே, நம்ம கொண்டு வந்த ரெண்டையும் இங்கே வச்சுருவோம். இன்னும் ஒன்றே ஒன்று தான் தேவைப்படுது. அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், கவலையே இல்லை. இங்கேருந்தே பார்ப்போம் ஏதாவது மேலே வச்சுருந்தா. ஏன்னா இது மூலமாக ஈஸியாக எடுத்துடலாம். ரெட் கலர் பார்த்துட்டேன் கைஸ். இந்த இருக்குது கைஸ், மேலே வச்சுருக்காங்க. மேலே இருக்கனால நம்மளால் எடுக்க முடியல. ஓகே, ரெட் கலரும் எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட 2வது கையை அன்லாக் பண்ணிடலாம். ஏன்னா பாதை ஃபுல்லும் பெட்டியாக போட்டு வச்சுருக்கீங்க. எப்படிடா நாங்கள் அங்கிட்ட இங்கிட்ட போகிறது? எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா? அவ்வளோதான், நமக்கு 2வது கை கிடைக்க போகுது. ரெட் கலரை வச்சாச்சு. பட்டன் அமுக்கணுமா? அமுக்க தேவையில்லையா? அமுக்கியாச்சு. என்னடா கையை கொண்டு வாங்கடா. பட்டன் அமுக்கிட்டேன்டா. என்ன பட்டன் அமுக்கனால அது நவுற மாதிரி தெரியல எனக்கு. அப்பா, கொண்டு வரான். இது கொண்டு வருது. கீழே போட்டுருமா? நான் பிடிக்கலான்னு பார்த்தேன், அது கீழே போட்டுருச்சு. ஓகே, நமக்கு 2வது கை கிடச்சா போதும்பா. அவ்வளோ, 2வது கை மாடியாச்சு. நம்ம உல்ட்டா பண்ணி பார்ப்போம். இதில் ப்ளூ கலர் கை வைப்போம், அதில் ரெட் கலர் கை வைப்போம். எப்படி நம்மளோட டெக்னிக்கு? கேம் பக் இருக்கான்னு பார்ப்போம். கிட்ட போய் வைப்போம். ஒழுங்காக எய்ம் பண்ண முடியல. வச்சாச்சு. வேலை செய்யலை கைஸ். நம்மளோட பிளானு ஊற்றிக்கிச்சு. இதுலேயே ரெட் கலர் கை, இதுலேயே ப்ளூ கலர் கையை வச்சு விட்ருவோம். இப்போ தான் லோட் ஆகுது. ஆமாம் கைஸ், நமக்கே இவ்வளோ மூளை இருக்கும்போது இந்த கேம் கிரியேட் பண்ண எனக்கு இருக்காமையா இருக்க போது. இந்த மாதிரி யோசிப்போன்னு தெரிஞ்சுதான் உஷாராக இருந்திருக்கான். ஏன்னா நானும் இந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஏதாச்சும் மாற்றி பண்ணால் என்ன கிடைக்கும், என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காகவே இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பேன். ஓ, இந்த விஷயம்னா ஓகே. இது 2க்கும் பவர் சப்ளை கொடுக்கணுமா? இது 2க்கும் பவர் சப்ளை கொடுக்கறதால நான் எக்ஸ்பெக்ட். ஏன்னா இறங்க முடியல. சரி, ஓகே. சுற்றி 1ஆம் நம்பரு இதுக்கு நடுவில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இருக்குது பார்த்துங்க, 1ஆம் நம்பரு 1. அப்புறம் இதில் இறங்கி போய் இந்த இதுக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டு இப்போ 2ஆம் நம்பருக்கு போய் நம்ம கொடுக்கணும். 2ஆம் நம்பரில் போய் அடித்தோம்னா கரெக்டாக இருக்கும். 2க்கும் பவர் சப்ளை கிடச்சி நகர ஆரம்பிச்சிருந்தாலும் கரெக்டாக இருக்கா? எப்படி எல்லாம் மூளைக்காரன்டா அண்ணா. இதெல்லாம் தெரியாமல் இருக்கட்டும் 4 கேம் விளாண்டுட்டு. என்ன சொல்கிறீங்க கைஸ்? அப்படியே வந்தாச்சு. பாப்பி 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 இருக்கியா நீங்கள்? பாப்பி வந்துருமோ? ஏதோ சவுண்ட்லாம் கேட்குது. பொம்மைலாம் மேலேருந்து கீழே விழுந்துட்டுருக்கு. இதை பற்றி ஏகப்பட்ட பொம்மை ஃபேக்ட்ரி இது சொல்லப்போனால். அந்த கடைக்குள்ளே அவங்க ஏதாச்சும் பொம்மை செஞ்சுட்டு இருக்கும்போது மேஜிக் ஸ்லைடு பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும் ஒரு மாதிரி மேஜிக்காக ஸ்லைடாக வந்துருமா? அந்த மாதிரி தான் அதில் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பொம்மை மட்டும் பார்த்தீங்கன்னா பேய் பொம்மையாக வந்துடுது. அதனால அவங்க அந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கொலை பண்ணிடுது. அங்கே இருக்க எல்லா ஒர்க்கரையும் கொலை பண்ணிடுது. நம்ம இப்போ எப்படி அந்த பொம்மையை கொல்றோம் அப்படின்றதுக்காக நம்மளை இறக்கி விட்ருக்காங்க. சரி, நம்ம இந்த தாட்டி அந்த கடையை காப்பாற்றுறோம். ஓனர் வேறு நிறையா பணம் கொடுத்து என் கடையை காப்பாற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இப்போ நான் சரி என் உயிரை பணையை வச்சு இந்த வேலையை பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மக்களை, சப்ஸ்கிரைப் பண்ணி. வா வா வா. இதுதான் கொஞ்சம் கஷ்டமான மிஷினு. கொஞ்சம் இல்லை, ரொம்ப கஷ்டமான மிஷினு. இதை தான் கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இதுவரை ஏன்னா இது இங்கிட்டும் இழுக்கணும் அங்கிட்டும் இழுக்கணுமா, அதனால எந்த பக்கம் போனால் எப்படி வருது அப்படின்றது எனக்கே குழப்பம் ஆயிடுச்சு கைஸ். இதான் பெரிய பிரச்சனை எனக்கு. இதில் போயிட்டு இதில் கை வச்சிட்டோம்னா கரெக்டாக அந்த பக்கம் போக முடியாது, ரெண்டாவது பக்கம் போக முடியாது. அதனால தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆனால் எனக்கு குழப்பம் இப்போ கொஞ்சம் ஃபிக்ஸ்டாக இருக்கு. ஏன்னா இந்த கேம் கொஞ்சம் கொஞ்சம் விளையாண்டு விளையாண்டு பழக்கம் பண்ணால ஈஸியாக பண்ணிடலாம். என்ன இருங்க, இதை பிடிச்சி இப்படி இருந்தால் அங்கிட்டு இழுக்க முடியுமா? என்னடா அங்கிட்டு போக மாட்டேங்குது. சரி ஓகே, நம்ம வேறு ஏதாச்சும் பிளானை பண்ணி தான் பண்ணணும். இந்த பக்கம் போயிட்டு இது இழுத்து விட்டோம், இதே வந்துருச்சா? ஓகே, வேறு ஏதாச்சும் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் மண்டேல ஏதாச்சும் ஒரு ஐடியா வந்தால் கரெக்டாக பண்ணிடலாம். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? ஓகே, இந்த பக்கம் இருந்து விடுறதுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து இங்கேருந்து விடுவோம். இப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு. நம்மளோட மிஷின் இங்கேருந்து வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது. இல்லைடா இங்கேருந்து போக மாட்டேங்குதா? வந்துருச்சு வந்துருச்சு. இதில் ஒன்று ஒரு இதுக்கு கனெக்ஷன் கொடுத்தா போதுமா? ஒரு லைட்டு தான் இங்கே இருக்க மாதிரி இருக்கு. கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம். பச்சைக்கு என்ன வேலை செய்ய மாட்டேங்குது? ஓ, லைட்லேயே படாமல் இருக்கா? இருங்க, இன்னொரு தாடி கொடுத்து பார்ப்போம். பச்சைக்கு 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 என்ன வேலை செய்ய மாட்டேங்குது மிஷினு? ஓ, லைட்டில் படாமல் இருக்கா? இப்போ பட்டிருக்கு. என்ன அமுக்க முடியல. வலிக்காச்சு. பச்சைக்கு ஏன்னா இப்பயும் படம் வேலை செய்ய மாட்டேங்குது. ஓ சாரி, இது படவே மாட்டேங்குது. இருங்க, இப்போ இந்த பக்கம் போயிட்டு இப்படி போவோம். இப்படிக்கா போனோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குல்ல? எப்படி? பச்சைக்கு என்ன இப்பயும் வேலை செய்ய மாட்டேங்குது? பச்சைக்கு 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 என்ன வேலையே செய்ய மாட்டேங்குது? ஒரு வேலை எனக்கு விளையாட தரலையா? என்ன ஆச்சு கேமில்? நான் கரெக்டாக தானே அமுக்கிட்டு இருக்கேன். ஓ, இந்த ஒரு லைட் இருக்கு. அட பாவமே, நான் இந்த லைட்டை பார்க்கவே இல்லை கைஸ். லைட்டை பார்க்காம நான் வாட்டுக்கு சும்மா போயிட்டு இருக்கேன் சார். இது தெரியாமல் இருந்துருக்கக்கூடாது. நம்ம என்னடா போக முடியல. சாரி. இப்போ நம்ம அந்த லைட்லேருந்து இந்த லைட்லேருந்து அந்த லைட்டு கொண்டு போவோம். தெரியாமல் நம்ம இப்படி பண்ணிட்டோம். இது பண்ணுற தப்பு. அந்த லைட்டு மூலமாக இங்கிட்டு வந்து இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போவோம். அதுதான் ரொம்ப கரெக்டு. நம்ம வாட்டுக்கு தப்பாக பண்ணிட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான், கேமு திரும்பி ஸ்டார்ட் ஆயிரும். இருங்க, இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ இந்த பக்கம் போயிட்டு எப்படியாச்சு இந்த வாட்டி கரெக்டாக வந்துடும். ஏன்னா கொஞ்சோண்டு வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே காட்டுறது பார்த்தீங்களா? ஓகே, இந்த வாட்டி கரெக்டாக அமைக்கினா போதும். அவ்வளோதான், ஜெயிச்சிட்டோம். எப்படியோ ஈஸியாக அமைக்காச்சு. இப்போ வேற எங்கேயாச்சும் அடுத்த ஒரு மிஷினில் பொம்மை செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த போது பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வந்துடுச்சு. இதுக்கு அடுத்து இதில் பட்டன் அமுக்கினா போதும், பொம்மை செய்ய தயாராகிரும். இப்போ இதில் அமுக்கணும். கரெக்டாக அமைக்காச்சு. ஏன்னா அமுக்குனாலும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன், என்னாச்சு? கரெக்டாக தானே அமுக்கிட்டு இருக்கேண்ணா. இந்த வாட்டி தான் லாஸ்ட் சான்ஸு. இந்த அமுக்கிறேன் கரெக்டாக, லாஸ்ட் சான்ஸே இதுதான். இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஓ, மிஷின் ஆன் ஆயிடுச்சா? இது தெரியாமல் வந்திருக்கேன் எனக்கு. அவ்வளோதான். 1 2 3 அவ்வளோதான். 3 தயார் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பொம்மை தயாரித்து நமக்கு வெளியே வரும். அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் அந்த கதவு பக்கத்தில் வச்சா போதும். நம்மளோட பெரிய ஒரு பேய் சூனியக்கார பொம்மை வந்து நம்மளை அட்டாக் பண்ண வரும். அதோட பேர் கூட என்னவோல போப்பி. எவ்வளோ பெரிய பொம்மை, சூனியக்கார பொம்மை. அந்த கடையில் இருக்க எல்லாரையும் கொலை பண்ணி வச்சிருக்கு. இது என்ன நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த கடையை இங்கே பாருங்களே, அதெல்லாம் நம்மளே பார்க்குற மாதிரியே இருக்கு. பார்த்தீங்களா? எப்பட்றா இது? ஒரு மிஷினுக்கு உயிர் இருக்கா? எங்கனையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. எப்படி இது சாத்தியம்? சரி, அதெல்லாம் நம்ம யோசிக்க டைம் இல்லை. நமக்கு பொம்மை தான் தயாரிக்கணும். அவ்வளோதான். உள்ளே போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்துச்சுன்னா போதும், நமக்கு பொம்மை ஃபுல்லாக தயாராகி வெளியே வந்துடும். அதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நம்ம அந்த பாப்பியை கொலை பண்ணிட்டு, அது நம்மளை கொலை பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம அந்த பாப்பியை கொலை பண்ணிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு தப்பிப்போம். இதெல்லாம் பேயை பார்த்து நிறைய பேர் பயந்து விடுவாங்க. ஆனால் நான் அப்படிலாம் இல்லை. மந்திரம் போட்டுலாம் பேயை விரட்ட மாட்டேன். பேயை அடிச்சே துரத்துவேன் கைஸ். எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட யூடியூப் சேனலை பற்றி. பேயெல்லாம் அடிச்சே துரத்துறது தான் நான் எக்ஸ்பர்ட்டே. இனிமேல் நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. எல்லா பேய் கேமையும் நம்ம விளையாண்டு எல்லா பேயும் துரத்துற மாதிரி நம்ம துரத்துறோம். இந்த வந்துருச்சு பொம்மை, எடுத்துப்போம். இதை வா, ஒன்றை வச்சு தான் அந்த பாப்பி பேடை துரத்தணும்.
பாப்பி அந்த டாயில் இருக்க அந்த சூனிய பொம்மையை துவப்புறேன். கடைசியாக இந்த இடத்த பார்த்துக்கிறேனா இங்கே தானே, இந்த இடத்துல வச்சா போதும் அந்த பொம்மையை. இதுதான் லாஸ்ட் சான்ஸ். ஓப்பன் ஆயிடுச்சுடா. டே பாப்பி வெளியே வா. பாப்பி ஐயோ வந்துருச்சு. எவ்வளோ வேகமாக வருது. ஸ்லோவாக வந்துட்டு இருக்கு. இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சே ஆகணும். பயங்கரமான மிருகம் நம்மளை துரத்துது. காமெடிக்கு தான் சொன்னேன், அப்போல்லாம் இல்லை. அதுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை கைஸ். நான் என்ன வேகமாக ஓடி வரும். இந்த இடத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கு ஏகப்பட்ட ஸ்பீடு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்மளே ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க என்னமா ஸ்பீடு, என்ன ஸ்பீடில் வருது நம்மளை துரத்துறதுக்கு. உனக்கு மேலே நான் இந்த கடையில் எனக்கு எல்லா மூளை முடுக்கு எல்லாமே தெரியும். உனக்கு மேலே நான் எனக்கு தெரியாத பாதையா. இந்த இடத்த விட்டு டக்கு டக்குன்னு போய் உன்னை கொலை பண்ணி காட்டுறேன். என்னடா இது உடஞ்சி கிடக்கு. இப்போ இந்த பக்கம் போகணுன்னு தெரியலையே. ஐயோ சோழியை முடிச்சிச்சு. எல்லா பாதையும் எனக்கு தெரியும் கைஸ். ஆனால் அது பார்த்தீங்கன்னா உடஞ்செல்லாம் போக வச்சிருக்கு இந்த பாப்பி. அதனால தான் என்னால் போக முடியல. இல்லாட்டினா இதுக்கு சோழி அப்பயே முடிஞ்சிருக்கும். சரி இருங்க, இதுதான் நம்மளோட 2வது சான்ஸு. இதை யூஸ் பண்ணியாச்சு தப்பிக்க முயற்சி பண்ணுவோம். செகண்ட் சான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதான் நம்மளோட செகண்ட் சான்ஸு. பாப்பியோட முகத்தை அந்த ஆட்டி பார்ப்போம். வெளியில் வா பாப்பி. பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாப்பி. முக்கோண முகம் மூஞ்சி, சமோசா மூஞ்சி. வாடா என் பின்னாடியே துரத்திட்டு வாடா. இந்த ஆடி நம்ம தப்பிச்சே ஆகுறோம். பாப்பியை கரெக்டாக கொலை பண்ணியே ஆகுறோம். என்னடா இது இங்கிட்டும் போக முடியல. ஓ சாரி, நான் தான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அப்போல்லாம் இல்லை, இந்த ஆட்டி கரெக்டாக போய் காட்டுறோம். லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்டு. அதுக்கடுத்து ரைட்டு. கரெக்டாக வந்துட்டோம். அதான் இந்த பக்கம் தான். கரெக்டு லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட்டு. அவ்வளோதான். இப்போ கீழே இறங்கி ஃபுல்லாக கீழே போயிடணும். கீழே போனோடனே ஒரு டோர் மாதிரி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வந்துருச்சுடா. இந்த பக்கம் தான்டா போகணும் டக்குன்னு. இந்த அடி லெஃப்ட்டு ரைட்டு. இதுதான் டோர் ஒன்று இருக்கும் இந்த பக்கம். டோரை ஓப்பன் பண்ணி டக்குன்னு கிளம்பி போயிடணும். இல்லைன்னா அவ்வளோதான், நமக்கு சோழியை முடிச்சுடுவாங்க. ஸ்ட்ரைட்டாக போனோம். வந்துடக்கூடாது. வந்துருச்சுடா. இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டேன். வந்துருச்சு அந்த டோர். இந்த டோரை டக்குன்னு திறந்தோம்னா போதும்டா. கடை அப்பா, இந்த பேய் பொம்மையை கொலை பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சுடா. மந்திரமாக போட்டு வெளியே கரெக்டாக நிற்பாங்க நம்ம ஆளுக்க. மந்திரத்தை போட்டு விரட்டுறதுக்கு இல்லை, அப்போ தான் நம்ம தந்திரத்தை போட்டு அதை ஏமாத்துறதுக்கு. இதை பிடிச்சி இழுத்தோம்னா போதும். அது வந்தோடனே அது மண்டையில் விழுந்தா செத்து போயிடும். ஐயோ என்ன கைஸ், நம்மளையும் பிடிச்சி இழுக்குது. ஐயோ பாவம் உருசனு பார்க்கலையே, யாருமே தூங்கலையே, பொம்மை கூட ஆகுதுடா, என்னடா வாழ்க்கை இது. அவ்வளோ செத்து போச்சு. இதுக்கு மேலே என்னால் பாட்டெலாம் பாட முடியாது. ஏன்னா ஒரு பொம்மை செத்ததுக்கெலாம் இவ்வளோலாம் நான் கத்திக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். செத்து போனால் செத்து போயிட்டோம். நம்மளை எவ்வளோ கொலை பண்ண பார்த்துச்சு. நம்ம 2வது சான்ஸில் வர வச்சிருச்சு நம்மளையே. அதனால தான் செத்து தொலையட்டும். பொய்த்தலை பேய் பொம்மையே. இந்த வாட்டி நம்மளோட புது பொம்மை ஒன்று லான்ச் பண்ணுறதுக்கு ஓனர் சொன்னார். அது இந்த ரூம்குள்ளே தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த பொம்மையை போய் இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இந்த டோருக்கு பின்னாடி தான் அந்த ஒரு ரூம் இருக்குது. அதுக்குள்ளே தான் அந்த பொம்மை இருக்குது. வாவ், ஓனரோட ரூம்டா இது. பார்த்தீங்கன்னா கைஸ், நேக்கா அவர் மட்டும் நல்ல ரூமில் இருந்துக்கிட்டு ஒர்க்கரெல்லாம் கீழே பாலா போன ரூமில் போய் தூங்க வச்சுட்டு இருந்திருக்காரு இவ்வளோ நாளாக. இதில் கொஞ்சோண்டு இடத்த எங்களுக்கு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல கைஸ். ஆனால் அவர் மட்டும் நேக்கா இருந்திருக்காருல. இங்கே பார்த்தீங்களா, நல்லா சவுஸு பெட்டு எல்லாத்தையும் போட்டு அவர் ஓனர் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு. இவருக்கெல்லாம் இருக்குடா, அடுத்தாட்டி ஏதாச்சும் பேய் வரும்ல, காவால ஓனரை போய் கடிங்க பண்ணுறேன். ஓனர் வீட்டுக்கு கூட்டி போயிடுறேன். நல்லா அழகான கோட் பொம்மை திறந்து விடுவோம். லான்ச் நம்ம தான் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த பேய் என்னது, இன்னும் இருட்டாயிடுச்சு. இந்த பொம்மை பரவாயில்ல, இது ஏதோ கரண்ட் சர்க்யூட்டாக இருக்கும். அதனால் என்னது, உன்னைய திறந்து விட்டனால நீனும் பேயா மாறிட்டியா கைஸ். அடுத்து ஒரு சாப்டர் இருக்கு போல கைஸ். இந்த பொம்மை தான் பேயா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே பாய். இந்த கேமை பற்றி கேட்டிங்கன்னா செம சூப்பராகவே இருந்துச்சு. இது டக்குன்னு பேய்கள்லாம் வர மாதிரி இல்லை. சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி கேம்லாம். பாப்பியை பார்த்து அந்த லாஸ்ட்டில் ஓடுற சீன் தான் கொஞ்சம் கஷ்டம். அதனால் ப்ளே பண்ணி பாருங்கள் முடிஞ்சோம்.